வணக்கம் சார். எங்க பேர் வந்து அனுமான் ராம் குஜர். நான் ஆக்சுவலி ராஜஸ்தான். இங்கே வந்து கிருஷ்ணகிரியில மொபைல் பிசினஸ் பண்றேன். ஆனா நான் ஒரு சோமு டீமில் இருக்கேன். சோமு டீமில் வந்த அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் பண்றத பிசினஸ் வந்து மொபைல் பிசினஸ். அதுல வந்து எப்பவுமே பிஸியான்னு ஷெட்யூல். ஆனா சோமு டீமில் வந்த அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். அப்படியே பிசினஸ் நல்லா இருக்கு. பிளஸ் எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. சுத்துறதுக்கு நல்ல நல்ல இடத்துல கூப்பிட்டு போறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் கப்பல்ல வந்தேன். சூப்பரா இருந்துச்சு கப்பல். ஒரு ஜாலியா இருந்துச்சு என்ஜாய்மெண்ட். மேடம் நான் வந்து ஆக்சுவலி குரூப்பா வந்தேன். ஸோ நம்மளுக்கு சார்ஜபிள் பேசிஸ் தெரியாத நம்ம குரூப் வந்த எல்லாமே நம்ம டீம் கூட டீம் சார்பா பண்ணியிருக்காங்க செலவு மொத்தமாக. ஆனால் செம்மையா என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. நல்லா ஃபுட்டு, நல்லா என்ஜாய்மெண்ட், சூப்பராக இருந்துச்சு. நம்ம தலைவர் ஆர்பி சோமு சுந்தரம் தலைவருக்கு ரொம்ப நன்றி சார். ஐ எம் ஃப்ரம் கிருஷ்ணகிரி, காவரப்பட்டினம் டவுன். இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 32 to 40,000 ப்ளஸ். ஃபேமிலியோடு வர்றதுக்கு நல்ல ஒரு லக்ஸுரியான இதுதான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் குட், எல்லாமே குட் வைஸ். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வி ஃபீல் குட். தேங்க்யூ. உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் இருக்குது, நெக்ஸ்ட் கேமிங்ஸ் இருக்குது, கேசினோஸ், அப்புறம் நெக்ஸ்ட் ஜிம் இருக்குது, ராக் கிளைம்பிங், அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது, பார்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட தேவையான அளவுக்கு எல்லாமே 10 ஃப்ளோர்ஸில் இருக்குது ஆக்சுவலி இங்கே. கண்டிப்பாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸ் தான். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலே அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதான அளவுக்கு எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி 18+க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்குது. சில்ட்ரன்ஸ்னு வந்தாலும் சில்ட்ரன்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்குது. ஐ திங்க் ட்ரெயின் பஸ்ஸில் போகிறத விட ஐ திங்க் ஷிப்பில் போகிறது இது ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லா இருந்தது. நாங்கள் வேலூர்லேருந்து கொச்சினுக்கு போனோம். இது வந்து நாங்கள் ட்ராவல் எதுக்கு பண்ணோம்னா பிடிஎக்ஸ் பிசினஸ்னுக்காக பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு 45 ஏஜ் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கப்பல் டூரு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. பிறந்த பலன் அடைஞ்ச மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஆமாம், நானும் எங்கள் ஹஸ்பண்டு தான் போனோம். என் ஃபேமிலியோடு தான் போனோம். இவர் எங்கள் மச்சனார். சூப்பராக இருந்துச்சு. எப்படி நடு கடலில் அருமையாக இருந்தது. எப்படி ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டும் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. கப்பலில் வந்து கொச்சின்லேருந்து சென்னை வந்திருக்கோம். 2 நாளாக வந்து ரெண்டு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நல்ல சர்வீஸ் பக்காவாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய்மெண்ட்ஃபுல்லாக இருக்குது. வேறு ஃப்ளைட்டில் ட்ரெயின்லாம் இந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காது. இந்த அளவுக்கு இருக்குது. எல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம கொடுத்த இந்த இதுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ஓகே தான். ஒன்றும் காஸ்ட் வந்து ஒன்றும் பெருசாக அதிகமாக இல்லை. இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு வந்து இன்னும் தெரியல. பட் இன்னும் கிளாஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எங்களுக்கு இது ஓரளவுக்கு நல்ல இதாக தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. என்னோட பேர் வந்து புஜேஷ். நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். இந்த கப்பலில் வந்து எல்லாமே இருக்குது. எல்லா கேமு எல்லாத்துல இருந்து டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்குது. எல்லாம் கோஆப்ரேட்லாம் நல்லா பண்ணாங்க. அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கப்பல் வந்து ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும் போது டிக்கெட் போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கொச்சின் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கப்பலை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து கப்பலுக்குள்ள ஏறும் போதே ஒரு மாதிரியா ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல கப்பல்ல ஏறோம், அதுவும் 15லயே ஏறுறோம் அப்படின்னு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட போயிருக்கிறேன். எல்லாமே ஷாப்பிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே, ரூம்ஸ் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிஃப்ட், ஷிப்புக்குள்ளேயே லிஃப்ட், எல்லாம் லிஃப்ட்ல டக்கு டக்குன்னு ஒர்க் ஆச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா, அது வந்து எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் கிளார் ஆகுற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம போய் படுத்துட்டோம்னா அது எதுவும் கிளார்னஸே தெரியல. ஆனா கொஞ்சம் அப்படியே தாலாட்டு பாட்டு பாடுற மாதிரி அந்த மாதிரி இப்படி இப்படியே ஆடினே யானை மாதிரியே போகுது. அதான் ஜாலியா இருந்துச்சு. வணக்கம், என் பேர் தினகரன்.
எங்கள் குழந்தைங்க சுபஸ்ரீ, தர்ஷன், மை ஒய்ஃப் லோகநாயகி. நாங்கள் கொச்சின்லேருந்து சென்னை வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கப்பல் பயணம் பண்ணுறோம். ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான், சின்ன சின்னதாக ஒரு ஷேக்கிங் இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயே நிறையா சினிமா தேட்டர்லேருந்து நிறையா ஸ்பெசிலிட்டி இருந்தது. சாப்பாடுலேருந்து எல்லாமே அருமையாக கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கான வசதி எல்லாமே நல்லபடியாக இருந்தது. குளிக்கிற வசதி எல்லாமே நல்லா இருந்தது. என்ன பொருளோட விலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். நிறைய பேர் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாரும் இதை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.